Hi, hello guys. Very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. நான் சொல்கிறத பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ டெலகிராமில் போயிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் கான்டாக்ட் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. டெலகிராமில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இதை டைப் பண்ணிங்கனாலே என்னோட டெலகிராம் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது லிங்காக என்னால் வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கான்டாக்ட் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு என்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்எம்சி ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ செஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எஸ்எம்சி பேஸ்டு ட்ரேட் பண்ணுறனால நமக்கு செஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கோல்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. நீங்கள் இந்த யூடியூப்க்கு புதுசு அப்படின்ட்டா நீங்கள் நான் போட்டிருக்க எல்லா வீடியோவும் போய் ஒன்ஸ் பார்த்துருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன கான்செப்டில் வீடியோ போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு புல் பேக்குக்கு மார்க்கெட் பொசிஷன் வந்து எடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஒரு புல் பேக் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஸோ அதனால் 4 ஹவரில் நமக்கு செல்லிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு பிஓஎஸ், இது வந்து சோச். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஓஎஸ், இது வந்து சோச்சு. ஸோ 4 ஹவரில் நமக்கு எப்போ சோச் நடக்குதோ அப்போ நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சோச் நடந்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். எங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம டிபியை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் டிமாண்ட் கிடையாது, ஃபஸ்ட் டிமாண்டில் நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய என்ட்ரி ட்ரேடுன்றது பார்த்தீங்கன்னா கவுண்டர் அப்படின்றனால நம்ம சீக்கிரமாக எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் நமக்கு கோல்டில் ஒரே ஒரு மூமெண்ட் தான் இது வந்து நடக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது நான் ப்ரீவியஸாக நான் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசல, நான் இப்போ கரண்ட்டாகவே அனலைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நியூயார்க் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் 4 ஹவரில் நான் இப்போ இருக்கேன். 1 ஹவரில் போய் பார்க்குறேன். ஸோ 1 ஹவரில் நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு சோச் வந்து நடந்திருக்கு 1 ஹவரில். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ரீடெஸ்ட் அடிக்கிறதுக்கு கீழே வரணும். புல் பேக் வந்து நடக்கணும். ஓகேங்களா? மேலே போன மார்க்கெட் ஒரு புல் பேக்குக்கு கீழே வரணும். அப்போ கீழே வர்றதை நம்ம லோ டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், 4 ஹவரில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு ஒரு கொஷின். இப்போ இங்கே பிஓஎஸ் நடந்திருக்கு, இங்கே சோச், இங்கே கீழே வந்தால் இங்கே சோச் நடக்கும். அப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோச் நடக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து இங்கே சோச் நடக்கிறதுக்கு மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த சோச்சுன்ற இடத்துக்கு மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரணும். ஸோ ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் பார்க்குறோம். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் 1 ஹவரில் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் இந்த இடத்துல சோச்சுன்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம்.
ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான். அப்போ இது வந்து சோச். ஸோ இதெல்லாம் விட்டுறலாம். அப்போ இது வந்து பிஓஎஸ், இது வந்து சோச், இது வந்து சோச்சு, பிஓஎஸ், பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ 1 ஹவரில். ஸோ நான் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே எஸ்எம்சி தான். ஆனால் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் எஸ்எம்சி தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 4 ஹவர் பிஓஎஸ், இது வந்து 4 ஹவர் பிஓஎஸ். 4 ஹவர்னுடைய லோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவர்னுடைய லோ இருக்குது. 1 ஹவருடைய லோ வந்து எங்கே இருக்குது? இங்கேருந்து புல் பேக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து 1 ஹவர்னுடைய லோ. ஸோ மார்க்கெட் எகைன் 1 ஹவரில் ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டு இங்கே சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ பிஓஎஸ், அடுத்த பிஓஎஸ் இங்கே 1 ஹவரில் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த பிஓஎஸ் இங்கே நடந்திருக்கு, அடுத்த சோச் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த பிஓஎஸ் இப்படி நடந்திருக்கு, அதாவது 4 ஹவரில். ஒன்ஸ் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த பிஓஎஸ் இப்படி நடந்திருக்கு. மார்க்கெட் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து மேலே போயிட்டான். அப்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிமாண்டு தான் வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இது வந்து டிமாண்டு, ஓவரால் டிமாண்ட் இது. சரிங்களா? நீங்கள் இதில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, பை வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு மேலே போகிற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். ஓவரால் டிமாண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுன்றது ஒரு ரீஃபைன்மெண்ட் மாடல். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரெக்டாக என்ட்ரி போடலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனால் பாசிபிள் அப்படின்றது இந்த ஒரு ப்ரைஸோட வேல்யூவில் தான் பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிட்டு மேலே போகலாம். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஓவராலாகவே எடுத்துகிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போது இந்த ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. 4 ஹவரில் நல்லா பாருங்கள். இப்போ 4 ஹவர் வந்து இங்கே இந்த இடத்துல நோட் பண்ணுறேன். 4 ஹவர் பையின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா பையில் தான் இருக்குது 4 ஹவர். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் பையில் இருக்குது. 1 ஹவர் பை 1 ஹவர் செல். ஓகேங்களா? அப்போது இப்போ 4 ஹவரில் நம்ம டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். நம்ம விசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை தான் போகும்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். 1 ஹவரில் நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் சோர்ஸ் நடந்துருச்சு, செல் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளோட பார்வை இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போது இரண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 4 ஹவரில் பை ட்ரெண்டு. அப்போது பை ஆகணும்னா மார்க்கெட் டிமாண்டுக்கு வரணும், பை ஆகணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ப்ரைஸ் வந்து டிமாண்டுக்கு வரணும், பை ஆகணும். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது? டிமாண்டுக்கு மேலே இருக்குது. அப்போது டிமாண்டுக்கு வந்து பை ஆகணும்னா டிமாண்டுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? செல் ஆகணும். செல் ஆகணும், டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும், பை ஆகணும். புரியுதுங்களா? செல் ஆகணும், டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும், பை ஆகணும். இப்போது 1 ஹவருக்கு போகிறோம். 1 ஹவரில் ஆக்சுவலாக செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த 1 ஹவரில் இந்த 1 ஹவரில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? செல் வந்து ட்ரை பண்ணணும்னா நம்ம ஃப்ளிப்பு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பு பார்க்கணும். ஓகேங்களா? பிஓஎஸ் நடந்திருக்கு, ஃப்ளிப் இருக்கான்னு பார்த்தலாம். ஃப்ளிப்பு இருந்தால் நமக்கு ஹைலி பவர். நமக்கு ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஸோ இது வந்து பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இதுதான் வந்து ஃப்ளிப்பு. இந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஃப்ளிப்பு 1 ஹவரில். ஸோ நிறைய பேர் இதை எடுப்பீங்க. இது ஃப்ளிப்பு கிடையாது.
இந்த இடம் வந்து ஃப்ளிப்பு கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? அப்போ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டா மாறிடும். இது இன்டியூஸ்மெண்ட். ஓகே. ஓகே. இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. இப்போ மார்க்கெட் நீங்க இப்போ ஒரு யூடியூப்லயே வந்து ஃப்ளிப்பை பத்தி நீங்க பார்க்குறீங்க. ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. இல்ல ஏதாவது கோர்ஸ்லயே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த ஃப்ளிப்பை எடுத்தது ஒரு 90% வந்து நல்லா ட்ரேட் பண்றவங்கள சொல்லல. ஒரு பிகினர வந்து சொல்றேன். 90% வந்து பிகினர்ஸ் வந்து இத ஃப்ளிப்பா எடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க படிச்ச எஸ்எம்சி கரெக்ட் தான். சொல்லிக் குடுத்ததும் கரெக்ட் தான். ஆனா நீங்க பார்க்கறது வந்து தப்பா இருக்கும். ஏன்னா நீங்க பிகினர். ஸோ பார்த்து பழகல. ஓகேங்களா? ஸோ இங்க தான் மிட்டிகேட் நடந்திருக்கு. பிரேக் இங்க நடந்திருக்கு. இங்கேயும் அகைன் மிட்டிகேட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் மிட்டிகேட் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங்கா, அதாவது ஒரு 15 மினிட்ஸ்ல போய் பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து இப்படி வந்து இதை ஒரு ஸ்விங்காக கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போது இங்கே இருக்கிறது ஹைலி பவர். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்விங் ஹையை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்விங் ஹை இது வந்து ஒரு சப்ளை. இதில் இம்பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம எடுக்க வேண்டாம். இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு சப்ளை. ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்ளை. அப்புறம் இது வந்து ஒரு சப்ளை. இது ஆக்சுவலாக இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இது இன்டியூஸ்மெண்ட். ஓகே. இப்போ 2 சப்ளைல இருந்தும் நம்ம செல் வந்து பண்ணலாம். இப்போ எப்படி ப்ரோ இந்த இடத்துல 2 சப்ளை இருக்கு, எந்த சப்ளைல என்ட்ரி போறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்க்கா. எந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் குடுக்குதோ என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 ஹவர்ல இருக்கும். 5 மினிட்ல ரீஃபைன்மென்ட் எடுக்கலாம். ஸோ 5 மினிட்ல ரீஃபைன்மென்ட் வந்து ஆக்சுவலா இங்க இங்க இருக்கு. ஒரு ரீஃபைன்மென்ட் இங்க இருக்கு. தென் ரீஃபைன்மென்ட் அதில் ஒரே ஒரு ரீஃபைன்மெண்ட் தான் இருக்கு. இது வேண்டாம், இது எடுக்கலாம். இங்க ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கு. இங்க ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கு. இது ஃபுல்லாவே ரீஃபைன்மெண்ட் தான். இது ஃபுல்லாவே ரீஃபைன்மெண்ட் தான். ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட். ஓகே. இப்போ ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தா லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரலனா சப்ளையோட லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி பேஸ்ட். ஓகே. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சப்ளைவை இன்ட்ராடேவா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உடனே இப்போ இங்கே டச் ஆச்சுன்னா உடனே இந்த டிமாண்டுக்கு வந்து போயிடும். அதனால இன்ட்ராடேவா யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சப்ளை வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ லாஜிக்கலாக நம்ம கொஞ்சம் பேசலாம். 4 ஹவரில் பை ஆகக்கூடிய மார்க்கெட் அப்படின்னா எங்கே பை ஆகலாம்? இந்த இடத்துல பை ஆகலாம். இப்போ நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். இன்கேஸ் மார்க்கெட் பை ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிடும்ல. ஸோ அந்த பையன்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? சில பேர் கேட்கலாம், இந்த டிமாண்டுக்கு இம்பேலன்ஸில் பை ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இந்த இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு மேலே போய் நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த டிமாண்ட் எடுத்தேன். ஸோ இப்போ இதை டிமாண்டாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது இம்பேலன்ஸ் அப்படின்றது இதுதான் வந்து இம்பேலன்ஸ். அப்போது ட்ரிகர் ஆகிட்டு மேலே போகிற மார்க்கெட் அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடணும். அதனால தான் இதை ஓவரால் டிமாண்டாக நான் வந்து எடுத்தேன். புரியுதுங்களா? இப்போது இது ஓவரால் டிமாண்டாக எடுத்தேன். நம்ம டிபி வந்து எக்ஸிட் ஆகிற இடம் இந்த டிமாண்டில் வந்து இருக்கணும். இப்போ 1 ஹவரில் நம்ம வந்து செல் வந்து பண்ண போகிறோம். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பை வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் பை இருக்குது. அப்போது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். கொடுத்து இந்த இடத்துல பை வந்து போகலாம். ஓகேங்களா? அப்போது இங்கே பை வந்து போகலாம். நம்ம இங்கே செல் 1 ஹவரில் செல் பண்ணுறோம். இந்த இடத்துல 1 ஹவரில் ஆக்சுவலாக 1 ஹவரில் பண்ண மாட்டோம். 1 ஹவர் 5 மினிட் 1 மினிட் 1 மினிட்ல நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ இப்படி இருக்கும். ஸோ 1 ஹவரில் 1 மினிட்ல நம்ம செல் பண்ணுறோம். 1 மினிட்ல செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிபி எக்ஸிட் ஆகக்கூடிய இடம் இந்த டிமாண்டில் இருக்கணும். அப்போது இந்த டிமாண்டுக்கு நம்ம எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா
நல்லா பாருங்க. லாஜிக்கலி இன்கேஸ் பை ஆனால் நமக்கு இந்த டிமாண்ட்ல இருந்து பை ஆகும். அப்போ நம்ம டிபி எக்ஸிட் பண்ணிடுவோம். 1 ஹவரில் கரெக்டாக ட்ரெண்டை பிடிச்சி கீழே வரோம். கீழே வந்து 4 ஹவர் ட்ரெண்டை பிடிச்சி நம்ம டிபி எக்ஸிட் பண்ணிட்டோம். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே சோச்சே பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டிபி எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே சோச் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சிச்சு 4 ஹவரில் செல் வந்து இருக்குது. அப்போது 4 ஹவர் செல் வந்து எவ்வளோ தூரம் போகும்? இப்போ சோச் வந்து பண்ணிட்டான்னா 4 ஹவர் செல் எவ்வளோ தூரம் போகும்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் போகும். இப்போ நான் இவ்வளோ நேரம் இந்த இடத்துல பேசினேன் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ புரியுதுங்களா? ஸோ நம்ம இதில் 1 ஹவரில் ஒரு செல் வந்து பண்ணலாம். ஏன் அந்த 1 ஹவரில் செல் பண்ணியா இங்கேருந்து பை மட்டுமே பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை மட்டுமே பண்ணலாம். ஆனால் ட்ரேடு வந்து கம்மியாக கிடைக்கும்ல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து இது வந்து எடுக்கணும், இந்த சப்ளை எடுக்கணும், தென் இந்த சப்ளை வந்து எடுக்கணும். எடுத்து எதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஹை. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரேடில் நம்ம ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் ஓடுதுன்னா நம்ம இது வரைக்கும் ஹோல்டு பண்ணிவிட்டலாம். பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணி விட்டுறலாம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படி இருக்க போகிறோம். ஸோ நம்ம கேபிட்டல் வந்து சேஃபாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் நான் வந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் எனக்கு மேலேயே போனாலும் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஆனால் கீழே போச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் என்னோடய பிளான். இந்த இடத்துல இருந்து நான் செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, இப்போது ஹீரோ ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹீரோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சோச் வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய டிஸ்கால்லே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் போகுமா அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து செல் போகாது, போனாலும் நமக்கு டிபி வந்து கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு டிமாண்டுக்கே போயிட்டு எகைன் வந்து மேலே வரான். ஸோ இப்போது இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளைவை ரியாக்ஷன் பண்ணி பிரேக் பண்ணால் நமக்கு அடுத்த என்ட்ரி இன்ஸ்டண்ட்டாகவே கிடச்சிரும், இங்கே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம தாராளமாக பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தான் நெக்ஸ்ட் மூமெண்ட். ஸோ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை என்ட்ரி எடுக்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்க்கலாம். ஓகே, கோல்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துருச்சு, கட் பண்ணிடுச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் நம்ம சப்ளை வந்து பார்த்தோம். ஸோ இந்த கவுண்டர் ட்ரெண்டு அப்படின்றது 1 ஹவரில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மார்க்கெட் இங்கே சப்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணான்னா நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆயிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரினுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்னா நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? சரி, ஓகே. 1 ஹவரில் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட்டு, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டு. ஸோ 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுதான் ரீஃபைன்மெண்ட்டு. ஸோ 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், நம்ம இன்ட்ராடே பண்ணிக்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 o'clock கரெக்டாக. ஓகேங்களா? 10 o'clock ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இருந்தாலும் இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிடுச்சு. அதனால் நான் வந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ
இப்போ பாருங்க 10 o'clock ஓகேங்களா, லிக்விடிட்டி டவுனாக இருக்கும் ஓகேங்களா. அப்போது இந்த சப்ளைக்கு மார்க்கெட்டை ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த சப்ளைக்கு கண்டிப்பாக 1 minute கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், மேலே போய் எஸ்எல் ஹிட் ஆயிரும் ஓகேங்களா. அப்போது இந்த சப்ளையில் 1 minute கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், மேலே போய் எஸ்எல் ஹிட் ஆகிடும். ஏன் எஸ்எல் ஹிட் ஆகிடும்னு சொல்கிறேன்னா, வித்தவுட் செஷனில் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்எல் ஒரு 50%க்கு மேலே ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ 10 o'clock அப்படின்றனால நம்ம பண்ணக்கூடாது, இப்போ ட்ரேடு போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ சோச்சஸ் நடக்கும், நடந்துட்டு சோச்சம் நடக்கும், நடந்துட்டு எல்லா க்ரைட்டீரியாவும் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் சப்ளையில் கன்ஃபர்மேஷன் ஓவியில் கண்ட்ரோல் எடுத்து போய் எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறையா வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போது வித்தவுட் செஷன் நம்ம போகக்கூடாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்கேல்ப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஓகேங்களா. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துடலாம், டிஸ்டர்பாக இருக்குது ஓகே. நிறைய பேர் இந்த ஸ்கேல்ப் வந்து சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கேல்ப்புக்குன்ட்டு நான் தனியாக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, எதுவும் கிடையாது ஓகேங்களா. சேம் எஸ்எம்சி தான். இப்போது இது எனக்கு வந்து இங்கே சோர்ச் பண்ணிவிட்டு மேலே ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் இங்கே வந்து ஒரு செல் வந்து போவேன். எங்கே செல் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எங்கேயுமே செல் பொசிஷனே இல்லை ஓகே, எங்கேயுமே இல்லை ஓகேங்களா. அப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரியாக்ட் பண்ணி சோர்ச் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ளிப்பில் இன்ஸ்டன்ட் டிபி கொடுக்கும், இப்படி போகும், இன்ஸ்டன்ட் டிபி கொடுக்கும். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகும், நம்ம இந்த லோவில் டிபி எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேல்ப்பு ஓகேங்களா. இது வந்து நான் தனியாக ஸ்கேல்ப்புக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ இது வந்து ஸ்கேல்ப் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ வேறு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, நார்மல் ஸ்ட்ராட்டஜி தான், நார்மல் எஸ்எம்சி தான் ஓகேங்களா. சரி ஓகே. இப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் இப்போ கண்ட்ரோல் எடுக்குது, இப்படியும் மேலேயும் போகலாம் ஓகேங்களா, இப்படியும் போகலாம். ஏன்னா வித்தவுட் செஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வித்தவுட் செஷனில் நமக்கு ஃபெயிலியர் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நமக்கு ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வித்தவுட் செஷன் சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 மினிட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டீங்க, 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேங்களா. கண்டிப்பாக செஷன்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக செஷன்ஸ் பார்க்கல அப்படின்னா அவ்வளோதான், அவுட்டு ஓகேங்களா. உங்களை கண்டிப்பாக ட்ராப் வந்து பண்ணிடுவாங்க 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா. ஸோ மேக்ஸிமம் 1 ஹவர்லேயே வந்து ட்ராப்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும் ஓகேங்களா. ஸோ செஷன்ஸ் வந்து லோ டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் செஷன்ஸ் ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ரியாக்ஷன் கொடுக்குறான் ஓகே, மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். ஸோ நம்ம இப்போ என்ட்ரி ஆகக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ செஷன் மாடலில் பாருங்களேன், இது என்னவா இருக்குது, இது வந்து ஒரு சேனலாக இருக்குது ஓகேங்களா. ப்ரீ செஷனை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சேனல். ஸோ நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிக்விடிட்டி, ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறோன்னா இந்த ஹை எடுத்துருவோம், புரியுதுங்களா. இந்த ஹையை வந்து எடுத்துருவோம் ஓகே. நமக்கு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பிரேக் வந்து பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஸோ 1 ஹவரில் சப்ளை பார்த்தோம், 5 மினிட்ல ரீஃபண்ட் பார்த்தோம், 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதில் ரியாக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா
இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஸோ சப்ளை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை. இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட் எடுத்தானா ரொம்ப கிளிக் ஆகும். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டியூஸ்மெண்ட்லேயே ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ஐ அதுக்கு கொஞ்சம் மேலே. ஸோ இந்த லோ வந்து டிபி. ஓகேங்களா. ஸோ இது என்னோட ப்ரிஃபரபிள் என்ட்ரி கிடையாது. 1:1 தான் வருது. ஓவராலாக 1:3 வந்து வைக்கலாம். ஓகே 1:3 வச்சாச்சு. ஓகே நம்ம இந்த என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஸோ 1 மினிட்ல ஓகே செல் பண்ணியாச்சு. எவ்வளோ லாட் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிஸ்க்கு சரி இந்த என்ட்ரியில் நான் கிட்டத்தட்ட $50 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்னோட ரிஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $60 என்னால் ரிஸ்க் எடுத்துக்க முடியும். ஆனால் நான் $50 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. 1:3. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டலோட லோ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டலோட லோ இங்கே இருக்குன்னா நம்ம அப்படியே இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா லோன்றதே இங்கே தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த டிபி வரைக்கும் போகுமான்னு தெரியாது. ஆனால் இந்த லோ வரைக்கும் போகும்னு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிபி நான் இங்கே செட் பண்ணதுக்கு ரீசன் எனக்கு 1:1 பிடிக்காது. 1:3 எனக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் நான் இந்த இடத்துல 1:3 வந்து இழுத்து வச்சுருக்கேன் ரூலை தாண்டி. ஓகேங்களா. இப்போது இந்த ரூல்ஸை தாண்டி நான் இந்த இடத்துல 1:3 வந்து இப்படி வச்சுருக்கேன். ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ரூலை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னன்னா இந்த லோ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணாலும் சரி, பிக்கு விட்டாலும் சரி, பாடி க்ளோஸ் பண்ணாலும் சரி, என்னோட என்ட்ரியை பிரேக் ஈவன் பண்ணி விட்டுறணும். இதுதான் என்னோட இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ரூல். இதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா. சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆஹா ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து ஸ்வீப் வந்து பண்ணிட்டோம். ஓகே ஸோ நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட்டுக்காக கொஞ்சமாக மேலே தள்ளி வச்சிடலாம் என்ட்ரியா. ஓகே ஆனால் இது டிபி வந்து கொடுத்துருச்சு. அவ்வளோதான். நமக்கு வந்து 1:1ன்றது பிடிக்காது. அதனால் நம்ம இங்கே தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இப்போ நான் தள்ளி வச்சது ரூலே கிடையாது. மார்க்கெட் இப்போ ரூல் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கான். இந்த லோ தான். ஓகேங்களா. இந்த லோ வந்து எடுத்துருவான். அவ்வளோதான். இந்த லோ வந்து எடுத்துட்டான். ஸோ நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டான். இப்போ நமக்கு இது பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு போகிறோம். ஓகேங்களா. பிரேக் ஈவன் ஹிட்டு. ஓகே ஹிட் ஆகிட்டான் பிரேக் ஈவன். ஓகே பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இந்த 1:1 இப்போ இந்த மாதிரி இப்படி வைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த 1:1 அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடு வந்து எனக்கு அக்செப்டபிளான ஒரு ட்ரேட் கிடையாது. ஸோ நான் எப்பயுமே வந்து 1:1 நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இப்படி இழுத்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி 1:3ல வச்சிருவேன். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் பிரேக் ஈவன் ஹிட் ஆகிட்டு கீழே போய் டிபி ஹிட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸில் வந்து நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மோஸ்ட்லி போகாது. அப்படி போனாலும் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோனில் தான் இருப்போம். ஓகேங்களா.
அப்படி 1:1 நமக்கு போதும். எனக்கு எனக்கு வந்து போதாது 1:1ன்றது போதாது. எனக்கு 1:10, 20 தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த 1:1 அப்படின்றது எனக்கு அக்செப்டபிளா இருந்தா, எஸ்எம்சி ரூல் வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல 1:1 குடுத்துருச்சு. 1:1ன்றத விட ரூல் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இப்ப நான் 1:1ல வந்து நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்கேல்ப். ஓகேங்களா? ஸோ இங்க எடுத்து இங்க போய் குடுக்குறேன்னா, இதுதான் ஸ்கேல்ப். எஸ்எல் வைக்க மாட்டாங்க சில பேர் ஸ்கேல்ப்புக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து குடுக்கணும்னா இதுதான் ஸ்கேல்ப். பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது ஸ்கேல்ப்ன்றது. ஸோ இதான் வந்து ஸ்கேல்ப். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க சோச் பண்ணிட்டு இது ட்ராப் இப்போ. ஆ, நான் சொன்னது இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ சோச் பண்ணிட்டான். மக்களை உள்ள கொண்டு வர வச்சு நேரா போயிட்டு என்ன பண்ணுவான், கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே. நேரா என்ன பண்ணுவான், எடுத்துட்டு போய் இங்க ஹிட் பண்ணிடுவான். ஏன் ஹிட் பண்ண அப்படின்னு கேட்டோன்னா, அதான் செஷன்ஸ் டைமிங் இல்லையா, அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லிடுவான். நம்மளும் வந்து ஏற்றுப்போம், ஆமாம்ல செஷன்ஸில் நம்ம மேலே தான் தப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? உங்கள் மேலே தான் தப்பு இந்த மாதிரி டைமில் என்ட்ரி ஆகிறது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ட்ரி ஆகக்கூடாது. அப்படி என்ட்ரி ஆனால் இப்போ நான் பண்ண மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ட்ரேடு வந்து அடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டை கவுண்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகாமல் போய் டிபி வந்து கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹைக்கு மேலே வந்து டிபி வந்து சாரி எஸ்எல் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து எஸ்எல் ட்ரிகர் பண்ணாமல் நமக்கு வந்து டிபி அந்த 1:3 அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம வந்து பிரேக் ஈவன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணனால நம்ம வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இன்னொரு என்ட்ரி வந்து போயிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மினிட்ல இந்த என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் டிபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போயிருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 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 டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு நமக்கு இந்த இடத்துல எகைன் வந்து பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு, சோச் வந்து நடந்திருக்கு. ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடிலும் சேம் சினாரியோ தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இன்னொரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கலாம். எடுத்துட்டு நமக்கு செல் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு, ஸோ இது ஏன் இன்டியூஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ ரீசன் வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் இந்த இடத்துல செல் என்ட்ரி வந்து போயிருப்பாங்க. ஆமாம் தானே? ஸோ அந்த செல் என்ட்ரியோட எஸ்எல் வந்து இங்கே ஹிட் பண்ணுறது தான் நம்ம ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் ஒரு செல் வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உள்ளே வந்துட்டான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல எனக்கு இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு சப்ளை தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு சப்ளையில் நான் என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னா, பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் பிரேக் ஈவன் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆர்டரை என்ன பண்ண போகிறேன், பிரேக் ஈவன் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை எதுக்கு நான் எடுக்கிறேன்னா, இந்த சப்ளையில் நான் என்ட்ரி பண்ணல, இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்ல. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் சப்ளை தான் இந்த சப்ளை. இந்த சப்ளை சரிங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கான். மேலே வந்துட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எந்த லாஸும் பண்ணலை, பிரேக் ஈவன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இப்போ என்ன பிளான் பண்ணுறேன்னா, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே வந்து இப்படி வைக்க போகிறேன் என்னோட எஸ்எல்ஐ. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்துட்டு செல் ஆகலாம். ஸோ இந்த சப்ளையில் மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிக்கு மேலே கொஞ்சம் இப்படி வைக்கலாம். ஸோ என்னோட ரிஸ்கில் வந்து ஆஃப் த 50% ரிஸ்க்கை நான் இப்போ கம்மி பண்ணிட்டேன். பிரேக் ஈவன் பண்ணாமல் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து இது எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டாலும் எனக்கு ஒரு சின்ன லாஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
இது வந்து இன்ட்ராடே. இந்த சப்ளைன்றது வந்து இன்ட்ராடே. ஓகேங்களா? இது வந்து இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடேன்ற ஒரு விஷயம், சாரி இன்ட்ராடேன்ற பாருங்க, டிசிஷனல் சப்ளை. ஓகேங்களா? இந்த டிசிஷனல் சப்ளைல நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ன்றது நமக்கு நடந்துருச்சு. இன்ட்ராடேல நமக்கு ஒரு ட்ரேட் வந்து மார்க்கெட், அதாவது எஸ்எம்சி அப்படின்ற விஷயம், எஸ்எம்சி பேஸ் பண்ணி நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? என்ட்ரி வந்து 1:3 நல்லா கொடுத்துருச்சு. ஓகேங்களா? 1:3 கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இப்போ இன்ட்ராடே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் எகைன் ஒரு எகைன் வந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுறது நமக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா இன்ட்ராடே கிடச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி ஹண்ட்டுக்கு XXX வந்து போட்டுக்கலாம். லிக்விடிட்டி ஹண்ட்டு இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, அதோட டிமாண்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த டிமாண்டு நியூயார்க் செஷனில் க்ரியேட் பண்ணப்பட்ட டிமாண்டில் தான் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கான். அப்போது நமக்கு இந்த இதுவும் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகலாம். ஓகேங்களா? இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அன்டைமில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றனால எஸ்எல் வந்து ஹிட் ஆகலாம். ஸோ அது தெரிஞ்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். லாஸ் ஆனாலும் நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ லாஸ் இப்போ 50% மினிமைஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து எஸ்எல் கொடுத்துட்டு நமக்கு இங்கேருந்தும் செல் ஆகலாம். ஏன்னா இதுவும் வேலிட் தான். அப்போது மார்க்கெட் அன்டைமில் மார்க்கெட் மேலே போனான்னா மார்க்கெட்டோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு தான். லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த தப்பை நம்ம உணர்வோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் மேலேயும் போயிட்டு இங்கேருந்து செல் ஆகலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணலை, ஆனால் ஓவரால் பிரேக் ஈவன் ஒரு ஆஃப் த பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். அதனால் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட், இந்த மூமெண்ட் என்ன நடந்திருக்கோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சா இல்லை ப்ராஃபிட் கொடுத்துச்சா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி சேம் அதே பொசிஷன் தான், கீழே இங்கே டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஜிக் என்னன்னு புரிஞ்சதில்ல. இதை பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது இதில் இன்ட்ராடே நமக்கு கொடுத்துருச்சு, ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இன்னும் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து கீழே வருவான், வந்து டிபி கொடுப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மார்க்கெட் மேலே போய்ட்டும் இங்கேருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, சரி கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து டிபி வந்து கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த லோவில் தான் வந்து நம்ம டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கன்சால்டேட் பண்ணான். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் தெரியுதா? ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு டிமாண்ட் வந்துருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட்லேருந்து இன்கேஸ் பை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கரண்ட் ப்ரைஸில் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் இவன் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ பிரேக் இவன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் ஆனதுனால நான் கரண்ட் ப்ரைஸில் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இன்றைக்கி கடைசியாக ப்ராஃபிட்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்தியாச்சு நம்ம டேவை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து கோல்டில் வந்து 2 வந்து பிரேக் ஈவன். ஸோ உங்ககிட்ட வீடியோ எடுக்கும்போது ஒரு பிரேக் ஈவன், அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஈவன் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒன்று $19, இன்னொன்று பார்த்தீங்கன்னா $16. ஏன் பிரேக் ஈவன்னா 0 தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்ப்ரெட்டுக்காக நான் வந்து வச்சேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட்டுக்காக நான் வச்சனால கொஞ்சம் ஒரு $19 $16 வந்து பிரேக் ஈவன் வந்து சின்ன சின்ன லாஸ் வந்து நடந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக அடுத்த கோல்டு 2 என்ட்ரி வந்து போட்டோம். ஸோ ஒரு என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். இன்னொரு என்ட்ரி எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொன்னேன், இந்த இடத்துல ரீடெஸ்ட் அடித்து மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ
என்னோட ஆர்டரை இங்கேருந்து ஆர்டரை பாதியாக இங்கே கம்மி பண்ணிட்டேன். இங்கே கம்மி பண்ணனால என்னால் இந்த இடத்துல இன்னொரு ஆர்டர் வந்து போட முடியும். ஏன்னா இங்கே ரிஸ்க்கு பாதி கம்மி பண்ணிட்டேன். அந்த கம்மி பண்ண பாதி ரிஸ்க்கை நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல எடுத்துட்டேன். இன்னொரு ஆர்டர் போட்டு அதே பாதி ரிஸ்க்கை இங்கே எடுத்துட்டேன். இப்போ எனக்கு அதே 0.5% ரிஸ்க்கு, 2 ஆர்டருக்கு சேர்த்து 0.5% தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா? வித் சேம் ரிஸ்கில் 2 ஆர்டரு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் இந்த லோக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ நமக்கு வந்து டிபிஐ எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த லோலேயே தான் போயிடு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்ஸ்லேயும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சேஃப். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நம்ம முடிச்சாச்சு ட்ரேடா. ஓகேங்களா? ஓகே, யூரோ யூஎஸ்டி என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி டிமாண்ட் வரல இன்னும். ஸோ இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கன்சல்டேட் பண்ணிவிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளியராக ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வித் கன்ஃபர்மேஷனோட போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், ப்ராஃபிட்டோட முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு, ஓகே, வீடியோ ஓகே, நல்லா இருக்குது ப்ரோ, அப்புறமா இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ வந்து கமெண்டில் வந்து வர்த் இட் அப்படின்ட்டு வந்து போட்டுருங்க. எத்தனை பேருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஹிட் ஆச்சுன்னா நான் இதே மாதிரி அனலைஸ் வந்து வீக் எண்டில், அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன நடக்குது அப்படின்றத யூடியூப்பில் லைவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். எப்போ எனக்கு வந்து 5K சப்ஸ்கிரைப் வராங்களோ, ஓகேங்களா, 5K சப்ஸ்கிரைப் எப்போ ஹிட் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி 5Kக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோனால உங்களுக்கு நாலேஜஸ் ஏதாவது கெயின் ஆகுது, பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா வர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருக்கவங்க மோஸ்ட்லி லைக் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் வந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.